அனைவருக்கும் வணக்கம். இது ஷேர் கஃபே. இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனியோட ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ கண்ணாடி சம்மந்தமாக ஏதாவது பொருட்கள் இல்லது கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் அந்த வெப்சைட்டை போய் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் சினாரியோவாக இருந்துச்சு. வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டா அட்வான்ஸ்டு கிளாஸ் லைன்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபார்மா அல்லது கெமிக்கல் செக்டர் இருக்குல்ல, அங்கே யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸை ப்ராசஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் தான் இந்த கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸு. இங்கே மேலே ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் போனோம்னா அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைன்டு ஏஇ ரியாக்டர். இந்த ரியாக்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, 2 கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளாஸ் லைன்டு ரோட்ரி கோன் வேக்கம் ட்ரையர். இங்கே என்ன பண்ணோம்னா, அந்த கெமிக்கலில் இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அதை உணர வச்சு ட்ரை ஆக்குற ப்ராசஸ் இந்த வேக்கம் ட்ரையர் பார்க்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைன்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அந்த ஹீட் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவல்லே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எக்யூப்மெண்ட் இது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சால்வெண்ட் ரெக்கவரி சிஸ்டம். இது என்ன பண்ணும்னா, அந்த கெமிக்கல்லேருந்து வேஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற எக்யூப்மெண்ட். இதுதான் இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ், இதுதான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக இவங்க மெயினாக 2 செக்டாருக்கு உண்டான இது பண்ணுறாங்க. ஒன்று ஃபார்மா, இன்னொன்று கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா டீம் பற்றி போட்டிருக்காங்க. வேறு ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எதையும் காணோம். இன்வெஸ்டரில் கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ், இதில் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூஸு, ஐபிஓக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது, முக்கியமானது மட்டும் நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட பாருங்கள் 593 பேஜஸ் இருக்குது. இங்கே கம்பெனி எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில் கம்பெனி இருக்குது, தெலுங்கானாவில் இந்த கம்பெனி இருக்குது. இப்போது வேறு என்ன பார்க்க போகிறோம்னா, 28. இப்போது இவங்களோட அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெயினாக ரியாக்ஷன் சிஸ்டம்ஸு, செப்பரேஷன் அண்ட் ட்ரையிங் சிஸ்டம்ஸு, பிளான்ட் இன்ஜினியரிங் அண்ட் சர்வீசஸ். இதான் மெயினாக இருக்கிற 3 ப்ராடக்ட் டைப்ஸு. இந்த ப்ராடக்டோட ஓவரால் குளோபலாக இதோட மார்க்கெட் சைஸ் என்ன அப்படிங்கிறது 2023 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 76.12, செப்பரேஷன் அண்ட் ட்ரையிங் அந்த மிஷினு அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா 17.45. இந்த பிளான்ட் இன்ஜினியரிங் அண்ட் சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. இது குளோபல் லெவலில் கொடுத்துருக்காங்க. இதே இது பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் சிஸ்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, 114.51 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 33, இது 30. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக்ஸ் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு செப்பரேஷன் ட்ரையருக்கு 5.0 இருக்குது, ரியாக்ஷனுக்கு 2.7, பிளான்ட் அண்ட் இன்ஜினியர் சர்வீசஸ்க்கு 2.4 இருக்குது. இது கரண்டாக இருக்கிற ப்ராடக்டோட டைப்ஸு. இது பார்த்தீங்கன்னா பைப்லைனில் இருக்குது. பைப்லைன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற எக்யூப்மெண்ட்ஸு, அதெல்லாம் இந்த இது கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் அதோட சைஸ் என்னங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் என்னங்கிறத ஃபினான்ஷியல் இயர் 2024க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் 83. இப்போ அந்த 3 டைப்பான அந்த ப்ராடக்ட் டைப்ஸ் பார்த்தோம்ல, அதோட ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2022, 23, 24. 24 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன் சிஸ்டம்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது,
1638. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 வந்து 3000, 3047, 3083 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுமாரி அந்த செப்பரேஷன் அண்ட் ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 626, 1500, 1200 இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த பிளான்ட்டு இன்ஜினியரிங் அண்டு சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 136, 387, இது பார்த்தீங்கன்னா 718. இது வந்து பார்த்தீங்கன்னா 718. இங்கே 6 மந்த்ஸுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 406 கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த 3 ப்ராடக்ட் டைப் இருக்குல்ல, அதோட ரெவென்யூ கம்பேரிசன் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போக வேண்டியதான். இங்கே இருக்கு. நம்ம வந்து இவங்களோட மெயின் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்டிக்கலுக்கு வந்து இவங்க பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபார்மா, இன்னொன்று வந்து கெமிக்கல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக வந்து ஃபார்மாவோட கம்பெனிஸ் தான் அதிகமானது இது பண்ணுறாங்க. அதோட ரெவன்யூ வந்து இங்கே கம்பேர் போட்டிருக்காங்க, 3 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 2054, அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு, டபுளை விட கூட தான் வந்திருக்கு. 4011, அதுக்கப்புறம் வந்து 4119, இங்கே 4446. ஒவ்வொரு இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸில் பண்ணுறாங்க. கெமிக்கலில் வந்து 324, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 713, இங்கே வந்து 681, கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து அதர்ஸ்க்கும் போது கீழே வந்து இவங்க என்ன அதர்ஸ்னால் என்னென்னு போட்டிருக்காங்க, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஃபுட் அண்ட் ஃபீவரேஜஸ் அண்டு அதர்ஸ், இதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 23, அப்புறம் 142, இங்கே 308. இப்போ ஓவரால் நம்ம மொத்தமாக சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 2400, 4975, இங்கே பார்த்தீங்கன்னா 5436. அப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. ப்ராடக்ட் வைஸும் சரி, இண்டஸ்ட்ரி வைஸும் சரி, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ பண்ணுறாங்க, அவுட் சைடு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, அது எவ்வளோங்கிறது இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 2022 வந்து 2395, 23 வந்து 4962, இது வந்து 416. இது வந்து இந்தியாவுக்குள்ளே பண்ணுறது. அவுட் சைடு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5.88, 13.42, அதுக்கப்புறம் 20.37. எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. அதுக்கப்புறம் கம்பெனியோட இபிஎஸ் பார்க்குறோம். இங்கே வந்து பேசிக்கு இது டைலூட்டட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.22, அப்புறம் என்ன வந்து 23க்கு வந்து 3.49, 24 வந்து பார்த்தீங்கன்னா 3.52. இபிஎஸும் ஒவ்வொரு இயருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பார்க்கலாம், ஓகே இது அப்புறம் வருவோம். 2 இப்போ பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோஸ். இங்கே பிஇ ரேஷியோஸ் வந்து அவங்க எதுவும் கொடுக்கல, பட்டு இண்டஸ்ட்ரி வைஸாக வந்து பிஎஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி இவங்களோட பிஇ ரேஷியோ என்னங்கிறத வந்து இங்கே போட்டிருக்காங்க. லோயஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30.64 வந்து, ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81.24. அப்போ ஆவரேஜாக வந்து இவங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 55.24. இப்போ இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ ஐபிஓ ப்ரைஸ் இருக்குல்ல, ஐபிஓ ப்ரைஸு டிவைடட் பை இபிஎஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐபிஓ ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க, 140 நம்ம எடுத்துக்குவோம். 140 டிவைடட் பை 3.52. இபிஎஸ் அங்கே வேல்யூ பார்த்தோம்ல அது. அப்போ எவ்வளோ வருதுன்னா 39.77. அப்போ அடுத்து வந்து பிஎஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதோட பிஇ ரேஷியோ வந்து ஓகேவா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ 39.77.
அடுத்து இந்த பியர்ஸ் கம்பேரிசன், இதெல்லாம் வந்து லிஸ்டட் இண்டஸ்ட்ரி. இன்னும் வேறு கம்பெனிஸ்லாம் இருக்குது, பட் வந்து லிஸ்டட் கம்பெனியோட மட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே என்ன வந்திருக்கு, ஜிஎம்எம், ஹெச்எல்இ, தெர்மாக்ஸ் லிமிடெட், பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இதோட ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது இவங்க எல்லாமே 2 இருக்காங்க, இவன் 10 ரூபீஸ் இருக்கான். இங்கே பிஇ வேல்யூ வந்து எவ்வளோ பார்த்தோம், 39.77 பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 81 இருக்குது, இது 52 இருக்குது. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பிஇ ரேஷியோ வந்து ஒரு நார்மலான வேல்யூ தான். இங்கே இபிஎஸ் கொடுத்துருக்காங்க 57, 39, இங்கே 3.52 கொடுத்துருக்காங்க. நெட்டு ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7.9, இங்கே 20, 20.23, 24. ஓரளவுக்கு இது வந்து நல்ல ஒரு நம்பர் தான். அடுத்து இப்போ நம்ம 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2518, 26 வந்து 2778, 27 வந்து 3070, 28 வந்து பார்த்தீங்கன்னா 3400. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வந்து ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க, 10.1% வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிற போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நமக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த ஐபிஓ வந்து என்ன ரீசனுக்காக ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபண்டிங் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து வாங்குறதுக்கு வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லியன் வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட். இது வந்து இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் S2 இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட், இதோட கடனை வந்து அடைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 மில்லியன் போட்டிருக்காங்க. மூணாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, அதே அந்த கம்பெனி S2 இன்ஜினியர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து திருப்பி ஃபண்டிங் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்ட், அதுக்கு வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 300 மில்லியன் போட்டிருக்காங்க. அது போக வந்து இன்னொன்று என்ன போட்டிருக்காங்க, ஃபண்டிங் இன்ஆர்கானிக் க்ரோத் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் மேற்கொண்டு ஃபியூச்சரில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது அக்யூசிஷன், ஏதாவது கம்பெனியை புதுசாக வாங்குறது, இந்த மாதிரி இதுக்காக வந்து இன்னொரு ஒரு 200 மில்லியன் போட்டிருக்காங்க. அது போக வந்து இன்னொன்று வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு ஜென்ரலாக போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்குறோம், இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கம்பெனியோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அரபிந்தோ ஃபார்மா, அத்துல், அராகன், சிப்லா, பயோகான், கியூரியா, கிளாண்டு, டாக்டர் ரெட்டிஸ் லேபு, இன்னோஜென்ட், எம்க்யூர், ஹானர், ஹெட்டோரா, ஆதித்யா பிர்லா குரூப்ஸில் கிரெசிம், ஜூப்ளியன்ட், லாரா லேப்ஸு, அயான் எக்ஸ்சேஞ்சு, ஆரா, கிரானுல்ஸ், லூப்பின்னு, நாட்கோ ஃபார்மா, பிரமல், சனோஃபி, நெக்லைஃப். முக்காசி இதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ் வந்து மெஜாரிட்டி வந்து ஃபார்மா கம்பெனிஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் வந்துடும். இது டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக கம்பெனிஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மல் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் இருக்குது. கெமிக்கல் கம்பெனி எதுன்னு ஐடியா இல்லை எனக்கு, மைட்பி கிரானுல்ஸு ஃபார்மா தான் நினைக்கிறேன். முக்காசி என் கண்ணுக்கு ஃபார்மா கம்பெனிஸ் தான் தெரியுது. நாட்கோ, பிரமல், சனோஃபி, நெக்லைஃப், லூப்பின், இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸு. இப்போது இங்கே வந்துடுவோம். இப்போ ஐபிஓ டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, ஜனவரி 6ஆம் தேதி 2025 ஓப்பன் ஆகி ஜனவரி 8ஆம் தேதி முடியுது. இதோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 133லேருந்து 140க்குள்ளே ஒரு ஷேருக்கு போட்டிருக்காங்க. லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 107, ஒரு லாட்டுக்கு வந்து 107. நம்ம லாட்டை தான் வாங்க முடியும், சிங்கிள் ஷேராக வாங்க முடியாது. டோட்டல் இஷ்யூ சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 410.05
கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 210 கோடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 200.05 crore. இஷ்யூவோட டைப் பண்ண பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ IPO போட்டிருக்காங்க. இது எங்கே லிஸ்ட் ஆகுதுன்னா NSEலையும் வருது, BSEலையும் ரெண்டுலேயுமே லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 18, 44, 91, 662 ஷேர்ஸ் இருக்குது. போஸ்ட் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19, 94, 91, 662. ஏன்னா இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூஸ் கொடுக்குறனால இங்கே ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த IPOட டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறது வந்து ஜனவரி 6, க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 8. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 பண்ணுறாங்க, வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணுறது, ஷேர் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது எல்லாமே ஜனவரி 10 நடக்கும். ஷேர் வந்து லிஸ்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 திங்கக்கிழமை வருது. இது கட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 8 5 மணிக்கு உள்ள நம்ம பண்ணணும். லாட் சைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 107 ஷேரு, மொத்தம் ஒரு லாட் அப்ளை பண்ணோம்னா 14,980 ரூபா வருது. ரீட்டைலில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாட்டு. அப்புறம் HNI மினிமம் வந்து 14 லாட்டு. அப்புறம் HNIயோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 66 லாட்டு. பிக் HNI வந்து பார்த்தீங்கன்னா 67 லாட்டு. HNI வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே வந்து ஸ்மால் வரும். பிக் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே. ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 லட்சத்துக்கு உள்ளே தான் போட முடியும், அதை தாண்டி போட முடியாது. அப்புறம் இங்கிட்டு வந்து என்ன போட்டிருக்காங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து யார் போட்டிருக்காங்க, நாகேஸ்வரா ராவ் கண்டுலா. அங்கே பார்த்தோம்ல அதே நேம் தான் போட்டிருக்காங்க. 2 வேணி கண்டுலா ராமகிருஷ்ணா வெங்கட்ட மோகன ராவ், இந்த நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ஸ்டரி பேர் கொடுத்துருக்காங்க, S2 இன்ஜினியரிங் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஷேர் வந்து ப்ரீ இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72.49% இருக்குது. போஸ்ட்டில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து இன்னும் அவங்க சொல்லலை, அதான் பிளாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அபவுட் கம்பெனியை பற்றி நம்ம வெப்சைட்லேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த கம்பெனியில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 460 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2022 கொடுத்துருக்காங்க. அசெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. 298, 347, 665. இவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 756 வந்து செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் 6 மாதத்துக்கு இன்னும் இருக்குது. டிசம்பர் மார்ச் வந்து இருக்குது, மார்ச் 2025 வரைக்கும். அது வந்து பார்க்கும்போது இங்கே இவ்வளோ வந்துருக்கும்போது இன்னும் ஒரு 6 மாதம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு எவ்வளோ போகும், ஒரு 1400 கிட்ட போகும் போலையே. இதுமாதிரி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் டு இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 241, 500, 550, இது 300 வருதுன்னா இன்னொரு 6 மாதம் சேர்த்தா ஒரு 600லேருந்து 700 கிட்ட வரும். இங்கேயே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25, 53, 60, 36னா மேக்ஸிமம் வந்து 70, 72 கிட்ட வரும். அப்போ வந்து இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது அசட்டு, ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, நெட்வொர்க்கு, அது வந்து இந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நம்மளுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வைஸ் பார்த்தோம்னா ROE வந்து 20.74%, ROC வந்து 25.49 இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 0.32, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து 10.92 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 5.70 இருக்குது. இங்கே EPS அண்ட் PE ரேஷியோ கொடுத்துருக்காங்க. EPS வந்து பார்த்தீங்கன்னா 3.25, போஸ்ட் இஷ்யூ வந்து என்ன போட்டிருக்காங்க 3.64 போட்டிருக்காங்க. அங்கே எவ்வளோ பார்த்தோம் 3.52 பார்த்துருவோம். இங்கே ஏன் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு தெரில எனக்கு. PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க 43 போட்டிருக்காங்க. போஸ்ட் வந்து 38 கொடுத்துருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு 39.7 வந்துச்சு. மைட் பி நம்ம ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் வச்சு போட்டோம். மைட் பி அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்கல்ல, மைட் பி அதில் மைட் பி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வேரி ஆகுது. ஆனால் பட் ஃபார்முலா வந்து அதுதான், IPO ப்ரைஸ் அல்லது மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. அப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூஸ் அது அங்கே இந்த PDFலேயே நம்ம பார்த்துட்டோம். இதை வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸு, ஆமாம் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜி லிமிடெட்.
ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயிலு, வெப்சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்குற வெப்சைட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஐபிஓ அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனோ அல்லது டிமேட் அக்கௌண்ட்டோ அல்லது பேனோ சூஸ் பண்ணிவிட்டு அதோட நம்பரை கொடுத்துட்டு கேப்ஸா அடித்தோம்னா இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டிடும். இது வந்து என்னைக்கு வரும்னா வியாழக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளேயே அவங்க ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸு, ஜிஎம்பி வேல்யூ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று 223 இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 226 காட்டுது. அதாவது 61.43% வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஜிஎம்பி ப்ரைஸு. இதுதான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. மைட் பி லிஸ்ட் ஆகும்போது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், முன்ன பின்ன மாறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் இது இன்னும் 2ஆம் தேதி தான் காட்டுது. பட் ஐபிஓ ஓப்பன் ஆகுறது 6ஆம் தேதி. ஸோ மைட் பி வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டினியூவாக வந்து க்ரோத்தும் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.